பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். இந்த தேவன் பயன்படுத்தும் ஊழியர்கள் இந்த நிகழ்வுக்கு நீங்கள் வடலூர் பகுதியிலிருந்து வந்து எங்களுக்கு இந்த நேர்காணலில் பங்கெடுப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த என் டைம் டிவி மூலமாக அநேகர் இந்த நிகழ்வுகளை பார்த்து பயன்பெற்றிருக்காங்க. அநேகருடைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் நடந்த அநேக காரியங்கள் உலகத்திற்கு வெளி உலகத்துக்கு தெரியாமலே இருக்குது. ஆனால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேகர் அதை அறிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் இந்த வழியை திறந்து தந்திருக்கிறார். இந்த நாளில் ஒரு சில கேள்விகளை உங்கள்கிட்ட நாங்கள் கேட்க போகிறோம். நீங்கள் உங்கள் உள்ளத்திலிருந்து அந்த காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்போது பார்க்கிற அநேகருக்கு அது பயன் பெறக்கூடியதாக இருக்கும். முதலாவதாக உங்களுடைய குடும்ப பின்னணியை நீங்கள் சொன்ன நலமாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அருமையான இந்த என் டைம் டிவி மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாய் நான் எப்படி ஏற்றுக்கொண்டேன், என் வாழ்வில் இயேசு கிறிஸ்து நான் எவ்விதமாய் அவரை சந்தித்தேன் என்பதை இந்த பேட்டியின் மூலமாய் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். நான் நெய்வேலி, அதாவது கடலூர் மாவட்டம் நெய்வேலி நகரத்தில் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்து 8 பேர் கொண்ட என்னுடைய குடும்பத்தில் நான் கடைசி பிள்ளையாக நான் வளர்க்கப்பட்டேன். இப்படி வளர்க்கப்படுகிற பொழுது சிறு வயதிலே என் தாயை நான் இழந்து, அதன் பிறகு எங்கள் தகப்பனார் அந்த இடத்துல நாங்கள் குடியிருப்பதற்கு கொஞ்சம் அருகாமையிலே ஒரு இந்து கோயிலை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இப்படி ஏற்படுத்தி கொண்டு வரும்பொழுது அந்த கோயிலுடைய முக்கிய பொறுப்புகளிலே அவர் பதவி வகித்து கொண்டிருக்கும் பொழுது எனது அதிக நேரம் என்னுடைய சிறு வயதிலே நான் இருந்த இடம் எது என்று சொன்னால் அந்த கோயில்தான். என் தாயை நான் இழந்து அநேக நாட்கள் என்னுடைய அப்பாவிடத்தில் நான் கேட்கும் பொழுது அப்பா அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, அப்பா அம்மா எங்கன்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, அம்மா சாமிக்கிட்ட போயிட்டாங்கன்னு சொன்னதுக்கு பிறகு எந்த சாமின்னு சொல்லி கேட்கும்போது எதிரில் அவர் நிர்வகித்து அவர் கொண்டு வந்த அந்த கோயிலை தான் எனக்கு தாயாக எனக்கு அறிமுகப்படுத்தினார். என் சிறு வயது முதல் அநேக நாட்கள் நான் அந்த கோயிலில் தான் என்னோடய வாழ்க்கை நான் பகிர்ந்து கொண்டு அங்கே தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்று சொல்ல முடியும். இப்படியாக ஒரு காலகட்டத்தில் இப்படியாக இந்த கோயிலிருந்து நாங்கள் அங்கே கோயிலும் மற்றும் என்னுடைய பள்ளி படிப்பு இப்படியாக நான் முடித்து கொண்டு வரும்பொழுது என் தகப்பனாருடைய அவருக்கும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவருடைய மரணத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. இப்படி வரும்பொழுது ஒரு நாள் நான் கேட்டேன், என் அப்பாவிடத்தில் கேட்ட ஒரு கேள்வி, அம்மா சாமியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, நான் ஒருபோதும் அழைத்தாலும் அவங்க அந்த சாமி என்கிட்ட பேசுகிறதே இல்லையே என்று சொல்லி என் தாயின் பாசத்தை நான் கேட்ட பொழுது, அப்பா அவ்வளோ தூரம் சொன்ன ஒரு விஷயம், நான் இன்னும் கொஞ்ச நாளில் உன்னையும் விட்டுட்டு நான் அனாதையாக போயிடுவேன்ப்பா, ஆனால் நான் உனக்கு சொன்னது உன்னை ஆறுதல் படுத்தும்படி தான் நான் சொன்னேனே தவிர உங்கள் அம்மா அது இல்லை என்று சொல்லி தெளிவாய் சொன்ன பொழுது தான் பிறகுதான் தெரிந்து விட்டது. இத்தனை வருடங்கள் கிட்டத்தட்ட எங்கள் அப்பா இறக்கும் பொழுது எனக்கு 15 வயது. 15 வயது இருக்கிற காலகட்டங்களிலே வரும்பொழுது அம்மாவையும் இழந்து அப்பாவையும் இழந்து அந்த நெய்வேலி நகர பகுதியிலே எனது சகோதரி வீட்டின் மூலமாய் நான் வளர்க்கப்பட்டேன். இப்படியாய் வளர்ந்து வருகிற இந்த சூழ்நிலை மத்தியிலே எல்லா வாலிப பிள்ளைகளைப் போல நானும் இந்த உலகத்தினால் அநேக தவறுகளும் வாலிப வயதிலே எவைகளெல்லாம் நான் செய்யக்கூடாது என்று நான் சில வார்த்தைகளை சொல்ல முடியாத சில தவறுகளையும் செய்து கொண்டிருக்கிற வேளையிலே ஏனென்று சொன்னால் கண்டித்து வளர்ப்பதற்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. சகோதரி வீட்டில் வளர்க்கும் பொழுது கேட்பதற்கு அந்த அளவுக்கு உரிமை இல்லை என்று சொல்லி நான் அப்படியாக எனது வாலிப பருவத்தை நான் அப்படி கடந்து கொண்டு போயிருந்தேன். இதன் பிறகு ரொம்ப மிகுந்த எனது 19வது வயது வருகிற சூழ்நிலையில் தான்
எங்கே தேடினாலும் எங்கே போனாலும் வாழ்க்கையின் விரக்திக்கு ஒரு கடந்து வந்துவிட்ட சூழ்நிலை. இந்த விரக்திக்கு வரும்பொழுது தான் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு நண்பர் அறிமுகமானார். அந்த நண்பர் மூலமாக திருவண்ணாமலையில் இருக்கிற ரமணா ஆசிரமம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசிரமத்தில் நாங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றைக்கும் நாங்கள் கடந்து போவோம். என்னை அழைத்து கொண்டு போனார். இங்கே வா, உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லி அந்த தியான முறையிலே அங்கே செயல்படக்கூடிய அந்த ஆசிரமத்திலே நான் பங்கெடுத்து கொண்டு வந்தேன். இப்படி பங்கெடுக்கிற நாட்கள் வரும்பொழுதெல்லாம் அங்கே இருக்கிற அந்த தியான முறையிலே அப்போது இருக்கிற எனக்கு அந்த உலகத்தில் இருக்கிற அநேக தெய்வங்களை அந்த தியான முறையின்ற வழிபாடிலே அவர்கள் அழைப்பது வழக்கம். அப்படி அழைக்கும் பொழுது பல தெய்வங்கள் வருவதும் போவதுமாய் அங்கே பல முக்கியஸ்தர்கள் வருவதும் உண்டு. இக்கட்டான இந்த சூழ்நிலை மத்தியிலே நான் என் சிறு வயதிலே தெரிந்த ஒரு தெய்வத்தின் பெயரை அங்கே நான் சொன்னேன். அந்த தெய்வத்தின் பெயர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து என்ற அந்த தெய்வத்தை நான் சொல்லும் பொழுது, இவரை இந்த முறையில் அழைக்க முடியுமா என்று சொல்லி நான் கேட்ட பொழுது அவர்கள் சிரித்தார்கள். ஏன் சிரிக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது சொன்னார்கள், எல்லா தெய்வத்தையும் அழைப்பதற்கு நாம் இவ்விதமாய் அழைக்க முடியும், ஆனால் இந்த தெய்வத்தை அழைப்பதற்கு நமக்கு அதுக்குரிய தகுதி இல்லை, அதுக்குரியான வழிமுறையும் இது அல்ல என்று சொல்லும் பொழுது அதன் பிறகு இது வழி அல்ல என்றால் எந்த வழியில் போவது என்று சொல்லி அங்கே தங்குகிற நாட்களில் என்னோடு கூட இருந்த சக நண்பர்கள்ட்ட நான் கேட்க ஆரம்பித்தேன். அதிகமாக இதை பற்றி பேசக்கூடாது, இந்த தெய்வத்தை பற்றி அவர்கள் சொல்லக்கூடாது என்று சொல்லி என்னை எச்சரித்து கொண்டு வந்தனர். இப்படியா எச்சரித்து கொண்டு வரும் பொழுது எனக்குள்ளாய் ஒரு கேள்வி, இந்த வழிமுறையிலே அழைக்க முடியவில்லை என்று சொன்னால் ஏன் நாம் அவரை தேடி போகக்கூடாது? அந்த தெய்வம் எங்கே இருக்கிறது? அந்த தெய்வத்தை எப்படி சந்திப்பது என்று தெரியாமல் அந்த ஆசிரமத்திலே நான் இருக்கும் பொழுது அடிக்கடி அந்த பெயரை நான் உச்சரித்ததனால், இயேசு கிறிஸ்து என்ற பெயரை அந்த ஆசிரமத்தில் உச்சரித்தது நிமித்தமாய் 2 வருட காலங்களுக்கு பிறகு அந்த ஆசிரமத்தை விட்டு என்னை வெளியேற்றி, எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் இந்த ஆசிரமத்திலே நீ இருந்ததாகவோ இங்கே தங்கினதாகவோ வெளியே சொல்லக்கூடாது என்று சொல்லி என்னை அனுப்பிவிட்டார்கள். அதன் பிறகு மீண்டும் ஒரு பித்து பிடித்தவனைப் போல அநேக இடங்களிலே நான் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை மத்தியிலே என்னுக்குள் ஒரு தாக்கம், அந்த தெய்வத்தை எப்படியாகிலும் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நான் ஆரம்ப பதிவிலே சொல்லியிருப்பேன், என் சிறு வயது முதல் நான் இந்து கோயிலிலே பாரம்பரியமாக நான் வளர்க்கப்பட்ட பிள்ளை என்று சொல்லி எனக்குள் ஒரு தாக்கம் இருந்தது. அந்த உண்மையான தெய்வத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் மிகுந்த ஆர்வமாக இருக்கும் பொழுது, இப்பொழுது இந்த சூழ்நிலை மத்தியில் தான் ரொம்ப வாழ்க்கையின் விரக்தி மத்தியில் என்ன செய்வதென்று தெரியாத பொழுது ஒரு பக்கம் ஒரு சின்ன வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். அந்த வேலைகள் நிமித்தமாய் அடிக்கடி பல இடங்களுக்கு நாங்கள் போவது உண்டு. அதன் பிறகு என் வாழ்க்கையை நான் ஒரு விரும்பின திருமணம் வாழ்க்கையை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த விரும்பின திருமண வாழ்க்கையில் என்னோடு இணைந்திருக்கிற என் அன்பு மனைவி அவர்கள் அடிக்கடி என்னிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு காரியம், அவர்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன இந்த தெய்வத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அதன் பிறகுதான் எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப மிகுந்த சந்தோஷம். உனக்கு அந்த தெய்வத்தை பற்றி தெரியுமா என்று சொல்லி நான் கேட்க பொழுது அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி சொன்னார்கள். ஆனாலும் எனக்குள் ஒரு வைராக்கியம், ஒரு பக்கம் தெய்வத்தை தெரிந்து கொள்ள ஆசை, இன்னொரு பக்கம் இந்த உலகத்தின் பாரம்பரியமாய் நாம் வாழ்ந்து விட்டோமே, எப்படி அதில் உடனே நாம் ஏற்றுக்கொள்வது என்று அது என்னை மிகுந்த அநேக விதத்தில் எனக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. அண்ணன் என்ன சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி அநேக கேள்விகளோடு நான் இருந்த பொழுது என் மனைவி அடிக்கடி அவர்கள் சொல்லி கொடுத்து கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு அவர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் சர்ச்சுக்கு வரலனாலும் பரவாயில்ல, நான் முதல்ல நான் போகிறேன், என்னை சர்ச்சுக்கு கொண்டாந்து விடுங்கன்னு சொல்லுவாங்க.
அப்படி தான் அவங்கள நான் கொண்டு வந்து நெய்வேலி நகரத்தில் நான் கொண்டு வந்து ஒரு சபையிலே கொண்டு வந்து நான் விட்டு நான் வெளியே தான் நின்று கொண்டிருந்தேன். பல வாரங்கள் அங்கே நின்று கொண்டிருக்கும் பொழுது சில நேரங்களிலே எனக்கு அந்த தெய்வத்தை யார் என்று பார்க்கணும் ஆசை இருந்ததே தவிர, ஆனாலும் உள்ளே போவதற்கு பல தயக்கம் இருந்தாலும் என் மனைவியினிடத்தில் நான் கேட்பேன், இவ்வளவு நேரம் என்னதான் ஆலயத்தில் பண்ணிகிட்ருக்கிறீங்க, என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி நான் அநேக கோவப்பட்டு கேள்விப்பட்டது ஒன்று. ஆனால் என் மனைவி எதுக்குமே அமைதியாய் சாந்தமாய் சில நேரங்களில் சொல்லிட்டு வருவாங்க, ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணோம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதன் பிறகு ஒரு நாள் என்னை அன்போடு அழைத்தார்கள், நீங்கள் வந்து பாருங்கள், நிச்சயமாக இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க, வாங்க உங்களை கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி அந்த வாரம் என்னை அழைத்து கொண்டு போனார்கள். நான் முழு மனது சம்மதம் இல்லாமல் தான் அந்த இடங்களுக்கு நான் அன்றைய ஆலயத்துக்குள்ளாக நான் கடந்து போனேன். ஆலயத்துக்கு எல்லாம் முடிந்த பிறகு அந்த இடத்துல சபையின் போதகர் என்று சொல்லக்கூடிய அந்த போதகர் எழும்பி யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்க ஒப்பு கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது நான் கேட்டேன், ஞானஸ்தானம் என்றால் என்ன என்று சொல்லும் பொழுது அப்போது அந்த போதகர் விளக்கி சொன்னார், இந்த உலகத்திலே செய்த பாவங்களுக்கும் எல்லா சாபங்களுக்கும் நீங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஞானஸ்தானம் ஒன்றுதான் வழி என்று சொல்லும் பொழுது, நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாயா என்று கேட்கும் பொழுது, முதல் நாள் போன அந்த நாளிலே என்னை ஒப்பு கொடுத்தேன். இந்த ஞானஸ்தானம் எடுப்பதற்கு எனக்கு நான் சொன்னேன், ஏன் என்று சொன்னால் எனது தோற்றம் மிகுந்த ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றம் இருந்தபடியினால் முதலாவது தயங்கினார். அதன் பிறகு சொன்னேன், ஐயா நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ நான் அது கண்டிப்பாக நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். அந்த தோற்றத்திலிருந்து ஒரு விகாரமான யாருமே விரும்பத்தகாத ஒரு தோற்றத்தோடு இருந்த என்னை அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட பொழுது அவரை நான் முழுமையாக விசுவாசித்தேன். அதன் பிறகுதான் அந்த திருச்சபையிலே ஞானஸ்தானம் எடுத்து கிட்டத்தட்ட 14 வருடமாய் விசுவாசியாக இருந்தேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரொம்ப நல்லா இருந்தது பாஸ்டர். உங்களுடைய அந்த ஆரம்ப கால ஆண்டவருக்குள்ளே வந்ததான அந்த அனுபவங்கள் ரொம்ப சிறப்பானதாக இருந்தது. அடுத்தபடியாக இப்போ நீங்கள் ஒரு இந்து பிரகாரமான ஒரு குடும்பத்திலிருந்து இயேசுக்குள்ளான வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டீங்க. அடுத்தபடியாக நீங்கள் எப்படி இந்த ஊழியத்தின் பாதைக்குள்ளே நீங்கள் கடந்து வந்தது என்ன? நிறைய பேர் சபைக்கு வருவாங்க, விசுவாசியாக இருப்பாங்க, காலத்துக்கும் வாழ்நாள் முடிகிற வரைக்கும் விசுவாசியாக வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் அதுக்கும் அடுத்த ஒரு நிலைக்குள்ளே ஊழியக்காரர் என்கிற நிலைக்குள்ளே வந்திருக்கீங்க. அதனுடைய துவக்கம் என்ன? யார் மூலமாக நீங்கள் அப்படி ஒரு ஊழிய பாதைக்குள்ளாக நீங்கள் வந்தீங்க, அதை சொல்லுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட நான் சபையிலே பல வருடங்களாக விசுவாசியாக இருந்தேன் என்று சொன்னேன். நான் விசுவாசியாக இருக்கும் பொழுது எங்கள் சபையின் போதகர் எங்களை அநேக இடங்களிலே ஜெபக்குழுக்கள் நடத்தும்படிக்கும் பல இடங்களிலே எங்களை அழைத்து கொண்டு போவார். அப்படி அழைத்து கொண்டு போகும் பொழுது அவர் எங்களுக்கு நிறைய இடங்களில் நாங்கள் பார்க்கும்போது எனக்குள் ஒரு தாக்கம் வந்தது. நிச்சயமாய் ஆண்டவர் நம்ம இந்த ஊழியத்துக்கு அழைக்கிற பாதை வரும்பொழுது நிச்சயமாக நம்மளும் நல்லா செய்ய முடியும் என்று சொல்லி நான் நம்பினேன். ஆனால் இது மிகப்பெரிய வேலை, இந்த வேலையை உடனே செய்ய முடியாது என்று சொல்லி நான் ஒரு ஸ்கூலிலே நான் மீண்டுமாய் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி ஒர்க் பண்ணும் பொழுது பகுதி நேர ஊழியமாக நெய்வேலி சார்ந்திருக்கிற அநேக கிராமங்களிலே பல போதகர்களோடு இணைந்து நான் அவர்களுக்கு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் காலையிலே நான் போகிற சபைக்கு ஆராதனை முடித்த பிறகு மதியம் 2 மணிக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட போதகர் மாத்திரமல்ல, பல ஊழியர்களுடைய நான் இணைந்து பல கிராமங்களுக்கு அவர்களோடு இணைந்து நான் உதவி ஊழியம் நான் செய்து கொண்டு வந்தேன். அநேக இடங்களிலே என்னை பாடல்கள் பாடும்படியாகவும் எனது சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் அநேகர் என்னை பயன்படுத்தினார்கள். இப்படி அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை மத்தியிலே அநேக இடங்களிலே நாங்கள் சொன்ன சாட்சிகள், நாங்கள் சொன்னதான அந்த சுவிசேஷ வார்த்தைகள் அநேகரை மனம் திரும்ப வைத்தது. அதன் பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக 2006 மீண்டுமாய் ஒரு அழைப்பு
கர்த்தருடைய வார்த்தையை எப்படி ஆகிலும் அறிவிக்கப்படாத இடங்களில் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஊழியத்தை அழைக்கிறார் என்று சொல்லி பல ஊழியர்களுடைய தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் என்னோடு பேசினார்கள். ஆனால் நான் முடியாது என்று சொல்லிவிட்டேன். ஏனென்று சொன்னால் கை நிறைய சம்பளம், இந்த வேலையை விட்டுவிட்டு என்னால் ஊழியம் உங்களைப் போல இந்த ஊழியத்துக்கு என்னால் வர முடியாது என்று சொல்லி நான் மறுத்து ஓடினேன். இப்படி மறுத்து கொண்டு ஓடின பொழுது 2007 வருடம் ஒரு சின்ன எனது உடலிலே ஒரு சின்ன ஒரு பலவீனம், அப்பண்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் வந்தது. அந்த குடல் வாழ்வு என்று சொல்வார்கள். அதன் நிமித்தமாய் நான் ஒரு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது அங்கே உடனே சொன்னார்கள், நிச்சயமாக இதை உடனே ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அப்படி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு நான் முதல் நாள் அட்மிஷன் போடுறாங்க, அடுத்த நாளே எனக்கு ஆப்ரேஷன் நடக்குது. என்னோட மனைவி ஒரு சில தேவ ஊழியர்கள் இணைந்து அந்த ஆஸ்பத்திரியின் முன்பதாக நின்று ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு மத்தியிலே ஆப்ரேஷன் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே அனஸ்தியா எனக்கு பண்ணினேன். அந்த அனஸ்தியாவில் நான் திரும்பி சொன்னேன், எனக்கு என்னவோ எனக்கு மயக்கம் தெளிஞ்சதுன்னு சொல்லும் பொழுது அது மட்டும்தான் நான் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் நான் கேள்விப்பட்டேன், ஆனால் என்னால் பார்க்க முடியவில்லை. திடீரென்று சொன்னார்களாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் எனது உடலை விட்டு நிச்சயமாக அந்த இடத்துல சின்ன ஒரு ஆப்ரேஷனில் தான் எனக்கு அந்த வார்த்தை வரும் பொழுது எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஹார்ட் அட்டாக்கில் என்னை எல்லாம் பல்ஸ்லாம் குறைந்து போய்விட்டது, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி எனது மனைவியிடத்திலே தகவல் சொல்லியிருக்கிறார்கள். எனது மனைவியும் உள்ளே வந்து அழுது, நாங்கள் எப்படி இந்த குடும்பத்துக்கு பதில் சொல்ல போகிறோன்னு தெரியலன்னு சொல்லி அவர் வெளியே சொல்லும் பொழுது நான் வெளியில் இருந்த சில ஊழியர்கள் தைரியமாய் சொன்னாங்க, உங்கள் வீட்டுக்காரர் தேவன் அப்படி விட மாட்டாருமா, நிச்சயமாக அவர் எழுப்பி கொண்டு வருவார், அவர் மரித்தோர்லேருந்து உயிர்த்தெழும்புகிற தேவன் அவர், நிச்சயமாக அப்படி எதுவுமே நடக்காது, பயப்படாதீங்கன்னு சொல்லி ஆறுதல் வார்த்தை சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே இப்பொழுது எனக்குள் ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை நான் சரியாக என்னால் புரிந்து கொள்ள முடியும். எல்லாரையும் எங்கெங்கேயோ தேவன் சந்திப்பார், என்னை சந்தித்த இடம் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் தான் சொல்ல முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் 20 நிமிடங்கள் நான் இறந்து போய்விட்டேன் என்று சொல்லி டாக்டர்கள் எல்லாமே சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு மீண்டும் எனக்குள் அந்த உயிர் வரும்பொழுது என்னோடு பேசின சத்தத்தை நான் கேட்டேன், எனது வேலையை செய்வதற்கு வருவாயா என்று சொல்லி. அந்த வேலையின் அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது அழைத்தவர் யார் என்று தெரியவில்லை, சரி என்று சொல்லிவிட்டேன், அவ்வளோதான். ஏனென்றால் அந்த சத்தம் எனது உடலை அந்த முழுவதுமாய் ஒரு பயங்கரமான ஒரு பயத்தை ஏற்படுத்தின ஒரு சத்தமாக இருந்தது. அந்த சத்தத்தை கேள்விப்பட்ட அடுத்த நிமிடமே என்னை அறியாமல் நான் சொன்னேன், நான் வருகிறேன் என்று சொல்லி அதன் பிறகு என்னை ஒப்பு கொடுத்தேன். அதன் பிறகு கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எனது உடல்நலம் சரியாக்கப்பட்டு 2008 தான் எனது முழு நேர ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து இன்றைய வரைக்கும் கர்த்தரின் ஊழிய பாதையிலே தேவன் தாமே நிறுத்தி கொண்டு வருகிறார். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அடுத்தபடியான ஒரு கேள்வி, நீங்கள் ஊழியத்திற்குள்ளே வந்ததான ஒரு சூழ்நிலையை நீங்கள் சொன்னீங்க. அது மாத்திரம் இல்லாதபடி இன்றைக்கு 5 விதமான பிரதான ஊழியங்கள் இருக்குது. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர் இன்றைக்கு உதவி நிலை ஊழியங்களும் இருக்குது. இதில் இப்போ நீங்கள் எந்த ஊழிய அழைப்பை நீங்கள் நிறைவேற்றுறீங்க, அதை பற்றிய காரியங்கள் சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியரில் பார்க்கிறோம் 5 வகையான பிரதான ஊழியங்கள் இருந்தாலும் இன்றைக்கு சபை ஊழியங்களிலே போதக ஊழிய பணியை கர்த்தர் எனக்கு அவர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய மேய்ப்பனுடைய அழைப்பின் பாதையில் நீங்கள் சந்தித்ததான வெற்றிகள், ஜனங்கள் வாழ்க்கையில் வந்ததான அற்புதங்களை பற்றி சொல்லலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. மீண்டுமா நல்ல இந்த வேலையிலும் கூட பல இடங்களிலே ஊழிய பாதையில் நாங்கள் கடந்து போனாலும் சில குடும்பங்களிலே சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. இந்த சபை குடும்பம் நடத்துவதிலே சபையை நடத்துவதிலே போதகருக்குரிய முக்கிய பணிகளிலே குடும்பங்களை சந்தித்து அந்த குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு சரியான விதத்திலே ஆலோசனையும்
தீர்வுகளையும் சரியான விதத்தில் நாம் கொடுப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சில நேரங்களிலே குடும்ப பிரச்சனைகள், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிறைந்த குடும்பங்கள் ஊழிய பாதையிலே கடந்து வந்தது உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 3 குடும்பங்களை சொல்ல முடியும். அவளுக்கு ஏற்ற தகுந்த ஆலோசனை கொடுத்து ஒரு குடும்பத்தில் சொன்னார்கள், எனக்கு இந்த சகோதரி வேண்டாம் என்று சொல்லி அந்த சகோதரர் சொல்லும் பொழுது நிறைய காரியங்களை அவர்களிடத்திலே உட்கார்ந்து பேசினோம். இப்படி பேசி 2 பேரையும் ஒருங்கிணைத்து 2 பேரிடத்திலுமிருந்து அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையில் நாங்கள் கேட்டிருந்தோம், ஸ்டேட்மெண்ட் கேட்டோம். அதன் பிறகு 2 பேருக்கும் தகுந்த ஆலோசனை நாங்கள் கொடுத்திருந்தோம். கர்த்தர் அந்த குடும்ப பிரச்சனைகளிலே இன்றைக்கு பார்க்கும் பொழுது 3 குடும்பங்களிலேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, பல இடங்களிலே கிராமப்புற ஊழியர்களுக்கு நாங்கள் கடந்து போகும் பொழுது அநேக அசுத்த ஆவிகள் பிடித்திருந்த சில மனிதர்களை நாங்கள் பார்க்க நேரிட்டது. சில நேரங்களிலே நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு மேலாய் ஒரு அம்மா, அவங்க தலைமுடியெல்லாம் அந்த தலை சீவாமல் ஒரு மாதிரி சடை விழுந்திருக்கும் என்று சொல்வார்கள். முடியை கோவிலுக்கு நேர்ந்து விட்டது போல அவர்கள் இருந்த ஒரு சூழ்நிலையில் அந்த தாயை சந்திப்பதற்கு தேவன் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினார். நாங்கள் பொதுவாக ஒவ்வொரு கூட்டங்களுக்கு நாங்கள் கடந்து போகும் பொழுது அந்த அம்மாவை நாங்கள் பலமுறை நான் பார்த்திருக்கிறேன். இந்த பலமுறை பார்க்கப்பட்ட அந்த அம்மாவை அன்று எனக்குள் தேவன் சொன்ன ஒரு காரியம், இன்றைக்கு அந்த அம்மாவை இந்த இடத்துல அழைத்து கொண்டு உட்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ நான் மற்ற அங்கே இருக்கிறவர்கள்ட்ட சொன்னேன், அம்மா அந்த அம்மாவை கூப்பிடலாமேன்னு சொல்லும் பொழுது, அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த அம்மாவை கூப்பிட்டா வரமாட்டாங்க, உட்கார மாட்டாங்க என்று சொல்லி. இல்லை, நான் சொன்னேன் அந்த அம்மாவை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு. அந்த அம்மாவை அழைச்சிட்டு வந்து அந்த அம்மாவை உள்ளே கொண்டாந்து உட்கார வைத்த உடனே தேவனுடைய ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் சொல்லி, இந்த நேரத்திலும் இந்த அம்மாவுக்காக ஒரு விடுதலைக்காக ஜெபிக்கிறோன்னு சொன்னோம். இந்த ஜெபத்தை கேட்டு ஒரு 2 நிமிடத்திலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்மாவுக்குள்ள இருந்த அசுத்த ஆவி, நாங்கள் ஒரு சின்ன ஒரு குடிசை வீட்டில் தான், யாருக்குமே தெரியாமல் தான் அந்த இடத்துல இந்த ஊழியத்தை நாங்கள் செய்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த அம்மா அந்த அசுத்த ஆவி பிடிச்சு அந்த வெளியே வரும் பொழுது நேராக தெருவில் வந்து விழுந்து அந்த ஆவி அதை விட்டு அலைகழித்து வெளியே போடின பொழுது அந்த தெருவில் இருக்கிற சுமார் கிட்டத்தட்ட ஒரு 150க்கும் மேற்பட்டோர் அங்கே கூடிவிட்டனர். எல்லாருக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். 14 வருடங்களாக இந்த அம்மா நாம் எப்படி பார்த்தோம், இன்றைக்கு அந்த அம்மாவுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்குதே என்று சொல்லி உடனே அந்த 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 சகதியிலிருந்து அந்த அம்மாவை தூக்கி தண்ணி ஊற்றி குளிப்பாட்டி கொண்டாந்து வைத்தார்கள். நான் சொன்னேன், இதன் பிறகு அந்த அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும்னு சொன்னேன். இன்றைக்கி அந்த அம்மா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி அவங்க சபைக்கு வந்துட்டுருக்கிறாங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆமென். ஃபஸ்ட் அடுத்தபடியான ஒரு கேள்வி, ஊழியத்தின் பாதையில் விசுவாசி வாழ்க்கையில் தேவன் தந்த வெற்றிகளை சொன்னீங்க. அதே போல் ஒவ்வொரு ஊழியர்களுக்குமே அவங்க சந்தித்த சவால்கள் நிறையா இருக்கும். மத ரீதியான துன்புறுத்துகள், இல்லைன்னா சபையை சுற்றி இருக்கக்கூடியதான பகுதியிலிருந்து வருகிறதான எதிர்ப்புகள், இல்லைன்னா சபைக்குள்ளேயே கூட சில பேர் மூலமாக சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருப்பீங்க. அப்படிப்பட்ட சவால்களை பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாக நிறையா இருக்கிறது. ஒரு முறை பெங்களூர் பகுதியிலே நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆராதனை முடித்து விட்டு பஸ் ஏறுவதற்காக நானும் என் மனைவி, அப்போது என்னுடைய 3வது மகனுக்கு 2 வயது உள்ள குழந்தை, நாங்கள் பஸ் ஏறுவதற்கு நாங்கள் நிறுத்தி அந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் பொழுது திடீரென்று வந்த ஒரு 18 பேருக்கு மேலே இருக்கும் அங்கே கூடி வந்து, இனி இந்த பகுதியிலே நீங்கள் இந்த தெய்வத்தை பற்றி பேசக்கூடாது என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அப்போது ஏன் பேசக்கூடாது என்று சொல்லி நான் கேட்கும் பொழுது அதிலே
அதில் இருக்கிற ஒரு மனிதர் திடீரென்று எழும்பி நாங்கள் சொன்னால் கேட்டு போனோம், இங்கே இதுக்கப்புறம் உன்னை இந்த பகுதியில் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் என் தலையை வெட்டி இந்த ரோட்டில் நாங்கள் வைப்போம் என்று சொல்லி என்னை மிரட்டும் பொழுது நான் சொன்னேன், பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் வருவோம் என்று சொன்ன பொழுது என்னை அங்கே பிடித்து கீழே தள்ளினார்கள். நான் போட்டிருந்த அந்த வெள்ளை சட்டையை கிட்டத்தட்ட அவர்கள் காலடி பட்டு எனது வெள்ளை சட்டை சிவப்பு சட்டையாய் மாறினது. அவ்வளவு மிகப்பெரிய ஒரு உபத்திரவத்தை சந்தித்தேன். ஆனாலும் என் மனைவி எவ்வளவு கேட்கும் பொழுது குழந்தை என்று பாராமல் மனைவியும் அடித்து பிள்ளை கீழே விழுந்து ஒரு பக்கம் அழுது கொண்டிருந்தது. ஆனாலும் இந்த சூழ்நிலையிலே அடித்தவர்களே அவ்வளோ தூரம் எல்லா பக்கம் முகமெல்லாம் காயம், மனைவிக்கும் உடம்பெல்லாம் காயம். அடித்தவர்களே எங்களை பஸ் போகிற அந்த இடத்துல நிறுத்தி அவர்கள் தான் எங்களை ஏற்றி விட்டார்கள். ஒருவேளை அன்னைக்கு அந்த சூழ்நிலையில் ஒருவேளை அந்த இடத்துல நாங்கள் தப்பித்து கொண்டு நாங்கள் வரவில்லை, எங்களை தான் அவங்க பஸ் ஏற்றி விட்டாங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். மீண்டுமாய் அதே பகுதிக்கு அடுத்த நாளே மறுநாளே நாங்கள் போனோம். கர்த்தர் நாம மையப்படுவதாக. ஆனாலும் பல பேர் தனது சத்தத்தை உயர்த்தி மிரட்டினார்கள். ஆனாலும் உன்னோடு போராடுவர்களை தேடி நீ காணாதிருப்பாய் என்று சொல்லுகிற அந்த தேவ வார்த்தை இன்றளவுக்கும் அந்த பகுதியிலே 11 வருடமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். எவரெல்லாம் எதிர்த்தவர்கள் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கைகளில் ஏற்றுக்கொண்டு அருமையாய் சபைகளுக்கு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நாம மையப்படுவதாக. அது மாத்திரமல்ல, இன்னொரு முறை மிராலூர் என்ற பகுதியிலே ஊழியத்துக்கு நாங்கள் கடந்து போனோம். அங்கே ஒரு பாலம் என்று ஒரு சின்ன பாலம் இருக்கும். அந்த பாலத்தை கடக்கும் பொழுதும் 3 பேர் கொண்ட நபர்கள் என் மீது கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர் மண்ணெண்ணெயை ஊற்றி இதே இடத்துல உன்னை நான் கொளுத்தி விடுவேன் என்று சொன்னார்கள். ஆனாலும் அந்த மண்ணெண்ணெய் மேலே ஊற்றும் பொழுது என் குழந்தையை என் மனைவிடத்தில் கொடுத்துட்டு சொன்னேன், என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அது தேவ நாம மையப்படுவதாக என்று சொல்லி நான் கேட்கும் பொழுது கொஞ்ச நேரம் மிரட்டினாங்க. அதோடு சரி, அதுக்கப்புறம் அவங்க என் பக்கமே வரலை. ஆண்டவர் நாம மையப்படுவதாக. இன்றைக்கும் அந்த பகுதியிலிருந்து ஒரு சில நபர்களை தேவன் எழுப்பியிருக்கிறார். கர்த்தர் நாம மையப்படுவதாக. கர்த்தர் மையப்படுவாராக. உங்கள் அருமையான சாட்சிகள் உண்மையாக அநேகரை பலப்படுத்தும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். அடுத்தபடியான ஒரு கேள்வி, இந்த ஊழியத்தின் பாதையில் பார்த்திங்கன்னா ஊழியர்கள் அநேகருடைய காயங்களை ஆற்றுவாங்க, அநேகருடைய வேதனைகளுக்கு மருந்து போடுவாங்க, அநேகருடைய மனக்காயங்களுக்கு ஆறுதல் சொல்வாங்க. ஆனால் ஊழியர்களுக்கு அநேக வேதனைகள், அநேக பாடுகள், அநேக மன ரீதியான பிரச்சனைகள், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உங்களுக்கு உண்மையாகவே உங்களுடைய உடன் ஊழியர்கள் உள்ள குடும்பத்தார் அப்படி உங்களுக்கு உதவி செய்ததான ஒரு மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை சொல்லுங்கள். கர்த்தர் நாம மையப்படுவதாக. இந்த ஊழிய பாதையில் நாங்கள் கடந்து வந்தோம் என்று சொன்னோம். 2008 முதல் இந்த ஊழிய பாதையில் நாங்கள் வரும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 6 வருடம் ஊழிய பாதையில் மிகுந்த ஒரு போராட்டத்தை தான் நான் சந்தித்திருந்தேன். ஏனென்று சொன்னால் சரியான ஊழிய பாதையிலே என்னென்றால் முதல் ஊழியம், ஏன்னால் பல ஊழியர்களோடு நான் இணைந்து செய்திருக்கிறேன். ஆனால் இப்போது நான் தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் கடந்து வரும் பொழுது மனைவி, பிள்ளைகள் இவர்களை வைத்து கொண்டு நான் ஊழியம் செய்ய வேண்டும். அப்பொழுது எனக்கு அந்த நாட்களிலே எனக்கு நெய்வேலியிலிருந்து அருமையான ஒரு அன்பு சகோதரர், அவர் ஒரு சின்ன ஒரு காணிக்கை கொடுத்து அந்த ஊழியத்தை எனக்கு தாங்கும்படி செய்தார். அந்த சின்ன காணிக்கையை வைத்து கொண்டு தான் அந்த தேவனுடைய நாமம் மையப்படுவதாக அந்த கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தோம். அது ஒன்றும் ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு 150 ரூபாய் அந்த காணிக்கையை தான் நாங்கள் வாங்கி கொண்டு வந்தோம். அந்த 150 ரூபாய் காணிக்கையை அது கூட நாங்கள் கிடைக்காமல் இருந்தது உண்டு. அந்த 150 ரூபா காணிக்கை வைத்து கொண்டு ஊழியத்தை ஆரம்பித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் தேவன் எங்களை எந்த விதமான குறைவில்லாமல்
அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். நிச்சயமாகவே இந்த இந்த பேட்டிக்கான மூலமாய் நான் சொன்ன அந்த சகோதரர் மிகுந்த ஒரு மன மகிழ்ச்சி அடைவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பாஸ்டர், இப்போ உங்களுடைய ஊழியத்தின் பாதையில் அநேக அனுபவங்களை எல்லாம் நீங்கள் பெற்றிருப்பீங்க. குறிப்பாய் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் ஆத்தும ஆதாய பணியில் மிக பிரதானமான ஒரு பங்கை வகிக்கிறது. பிசாசு துரத்துறது, அந்நிய பாஷைகளை பேசுவது, தீர்க்க தரிசனம் உரைத்தல், சுகமளித்தல், இப்படிப்பட்டதான இந்த ஆவியின் வரங்களில் நீங்கள் உங்களை தேவன் எப்படிப்பட்ட வரங்களை நடத்தினார், அது எந்த அளவுக்கு உங்கள் ஊழியத்தில் பிரயோஜனமாக இருந்தது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் வரங்களிலே மிகுந்த அநேக வரங்களை குறித்து நம்முடைய தகப்பனாகிய பவுல் நிறைய காரியங்களை எழுதியிருந்தாலும் அதில் என்னை தேவன் ஆவியானவர் வித்தியாசமாக நடத்துகிற விதத்தை பார்க்கும் பொழுது அசுத்த ஆவிகளை விரட்டக்கூடிய ஒரு வரங்களையும் இந்த நாளில் பார்க்கிறோம். அநேகரை எந்த இடங்களுக்கு போனாலும், எந்த ஒரு திருச்சபைக்கு போனாலும் தேவன் என்னை சரியாய் பயன்படுத்துகிற விதம் அதுதான் என்று நான் சொல்ல முடியும். என்று சொன்னால் ஆவியானவருடைய கிரியைகள். ஆனால் நான் அதற்கு எப்பயுமே ஒரு சின்ன ஒரு தயக்கம் வந்தது உண்டு. நிச்சயமாக இதை செய்யக்கூடாது என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் அதை எனக்கு அப்படிப்பட்ட வரங்களை கொடுத்து மட்டுமா என்னை தேவன் பயன்படுத்தி வருகிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பாஸ்டர், இப்போ அடுத்தபடியான ஒரு கேள்வி. இந்த நாட்களில் எங்கே பார்த்தாலும் எழுப்புதல் என்கிற காரியம் எல்லா இடங்களிலும் மிக அநேக ஊழியர்களுடைய வாய்களில், சபைகளில், ஜபங்களில், விசுவாசிகள் வாய்களில் எழுப்புதல் என்கிற காரியம் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக அதிகமாய் பேசப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த எழுப்புதலை குறித்த உங்களுடைய ஒரு கருத்து என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக இந்த காலகட்டங்களிலே ஒரு எழுப்புதல் என்பது கடந்த வருடம் பார்த்தோம். ஒரு அமெரிக்க தேசத்திலே ஒரு வாலிபர்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையின் கிருபைகள் மிகுந்தமாய் ஊற்றப்பட்டு அநேக வாலிபர்கள் மத்தியிலே ஒரு எழுப்புதல் உண்டானது என்று பார்த்தோம். அந்த எழுப்புதல் தீ நிச்சயமாக ஏன் அந்த தேசத்தில் மாத்திரம்தான் ஆவியானவர் பயன்படுத்தப்படும் பொழுது, நிச்சயமாக இந்த நாளில் பார்க்கிறோம் நமது இந்திய தேசத்திலும் அநேக இடங்களிலும் இதே போல ஒரு மனதோடு தேவ சமூகத்திலே நாம் கூடி நாம் ஜெபித்திருந்து தேவனுடைய சபையின் திட்டங்களை நாம் சரியாக அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், தேவனுடைய தரிசனங்களையும் தேவனுடைய திட்டங்களையும் தேவனுடைய தீர்மானங்களையும் தேவன் எதை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நாம் சரியாய் திட்டவட்டமாய் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே எல்லா திருச்சபைகளிலும் ஒரு எழுப்புதல் உண்டாகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல் அந்த எழுப்புதலை குறித்து பார்க்கும் பொழுது அநேக இடங்களில் வெவ்வேறு விதமாக வியாக்கியானம் பண்ணி கொண்டு வந்தாலும் ஒரு தனி மனிதனுக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாலே ஒழிய நிச்சயமாக எழுப்புதல் வந்து விடாது. அந்த தனி மனிதனுடைய வாழ்வில் எழுப்பப்படுகிற எழுப்புதல் நிச்சயமாய் தேசத்தை பெரிய அளவுக்கு அசைவை உண்டாக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். அடுத்தபடியாக ஒரு முக்கியமான இந்த எழுப்புதல் போலவே இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. அது என்னவென்றால், நாம் வாழ்கிறதான காலம் கடைசி காலம் என்கிறது அநேகருக்கு அறிந்த ஒன்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையைத்தான் இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அதற்கு ஏற்ப அநேக அடையாளங்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த 2ஆம் வருகை குறித்ததான உங்களுடைய கருத்து என்ன? அது இன்னும் எவ்வளோ நாட்களில் சம்பவிக்கும் என்பது என்று நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆளுகிற இந்த நாட்களை பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே இது கடைசி காலம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், வேதாகமத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனங்களை பார்க்கிற பொழுது ஒருவேளை கர்த்தர் சித்தமானால் இதை குறித்து வியாக்கியானம் பண்ணுவதற்கோ சில காரியங்கள் இருந்தாலும்
கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கு நிச்சயமாய் நாம் வாழுகிற நாட்கள் ஒருவேளை ஒரு துவக்க காலமாக இருக்கும் என்று தான் நான் விசுவாசிக்கிறேனே தவிர இது முடிவு காலம் அல்ல. என்று சொன்னால் வேதத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுகிறது. இல்லை, நிச்சயமாக இது இப்போதான் அந்த காலங்கள் துவங்கியிருக்கிறது. அதனால் துவங்கப்படுகிற காலங்கள் அவைகள் நிறைவேறும் பொழுது நிச்சயமாக இந்த 2ஆம் வருகை இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஓகே பாஸ்டர். கடைசியாக உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன? தேவன் தந்திருக்கிற தரிசனங்கள் என்ன? அதை எப்படி நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க அதை சொல்லுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சபைகள் ஸ்தாபிப்பது மாத்திரமல்ல, சபையிலே பங்கெடுக்கிற விசுவாசிகளை சீஷர்களாய் உருவாக்கப்பட வேண்டும். அவர்கள் உருவாக்கப்படுகிற அந்த ஸ்தலங்களிலே அவர்களுக்கும் கர்த்தருடைய மகிமையான ஊழியங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எதிர்காலத்தினுடைய திட்டம். இரண்டாவதாக, இப்படி சீஷர்களை உருவாக்கப்படுகிற சூழலில் வரும்பொழுது இதற்கு அநேக பயிற்சிகள் தேவைப்படுகிறது. அந்த பயிற்சியை நிச்சயமாக நான் எதிர்பார்க்கிறேன். நாங்களும் அந்த பயிற்சியை ஏனென்று சொன்னால், பயிற்சி இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பயிற்சியினால் அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இதை வருங்காலங்களிலே நாங்கள் சபையிலே செய்ய திட்டமிட்டிருக்கிறோம். நிச்சயமாக தேவன் அதற்குரிய வழிவாசலில் தேவன் திறப்பார் என்று சொல்லி விசுவாசித்து நான் காத்திருக்கிறேன். பாஸ்டர், இப்போ கடைசியாக நம்முடைய என்டைம் டிவி நேயர்களுக்காக பார்க்கிறதான நேயர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படும்படியாகவும் ஊழியத்தின் குறிப்பாக இந்த இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்னவென்றால், இதை பார்க்கிறதான அவர்களுக்குள்ள ஊழியத்தை குறித்த ஒரு தெளிவு, ஊழியத்தை குறித்த ஒரு பாரம் அவங்களுக்குள்ளே ஏற்பட வேண்டும். ஏனென்றால் இது வரைக்கும் நம்ம வாழ்ந்ததான காலங்கள் ஊழியக்காரங்க மாத்திரம் ஊழியம் செய்வாங்க, பாஸ்டர்ங்க மாத்திரம் ஊழியம் செய்வாங்க. ஆனால் விசுவாசிகளாகவே இருப்பாங்க, சபைக்கு வருவாங்க, காணிக்கை போடுவாங்க, ஒரு சில காரியங்கள் மாத்திரம் ஈடுபடுவாங்க. ஆனால் அதை தாண்டி சீச்சர்களாக அவங்க மாறுகிறதுன்றது மிக குறைவான மக்கள்தான். ஆனால் இந்த கடைசி காலத்தில் எல்லாரும் மேலும் சுவிசேஷம் அறிவிப்பது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டியது எல்லார் மேலும் விழுந்த ஒரு கடமையாக இருக்குது. அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறதான அன்பு நேயர்கள் கர்த்தருக்குள் பலப்படவும் அவங்க ஊழியத்தில் எழும்பவும் வேண்டி நீங்கள் ஜெபம் பண்ணும்படின்னு நான் கேட்கிறேன். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி ஏறெடுக்கிறேன். அருமையான இந்த என்டைம் டிவி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறோம். உலக நேரங்கள் ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த சாட்சிகளின் பகுதிகளையும் தேவன் ஒரு சபையில் சீஷராக விசுவாசியாக இருந்த என்னை தேவன் தாமே சீஷனாய் மாற்றி, இப்படிப்பட்ட தகுதி இல்லாத எனக்கு தேவன் இப்படிப்பட்ட ஊழியத்தை அவர் கொடுத்திருப்பார் என்று சொன்னால், இந்த ஜெபத்தின் மூலமாய் கேட்கிற ஒரு வேளை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு தேவன் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று சொன்னால், நிச்சயமாகவே அந்த ஜெபத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து தேவன் உங்களை பயன்படுத்தும் பொழுது அந்த பயன்படுகிற சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஏனென்று சொன்னால், அறுவடை மிகுதி, ஆட்களோ ரொம்ப குறைவு என்று பார்க்கிறோம். அறுவடை மிகுதியாகப்படுகிற அந்த நாட்களிலே அநேகர் தேவன் தாமே எழும்பவும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாய் உங்கள் யாவரும் நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான ஐயா பால்ராம் ஐயாவுக்காகவும் மற்றும் இந்த என்டைம் டிவியினுடைய பொறுப்பாளர்களுக்காக நன்றிகளை ஏறெடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனிலிருந்து நல்ல பிதாவே. ஆமென். பாஸ்டர், தேங்க்யூ வந்ததுக்கு, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததற்கு. அன்பான நேயர்களே, இவ்வளோ நேரம் நம்ம அருமையான பாஸ்டர் பெஞ்சமின் பாஸ்டர் அவங்களுடைய சாட்சியை நம்ம கேட்டோம். அது மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அநேகருக்கு அறிமுகம் பண்ணுங்கள், அநேகர் இதை பார்த்து பயன்படட்டும். கர்த்தர் தாமே சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட மணவாளனை சந்திக்க நாம் ஆயத்தமாகவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.